சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளின் இகேஒய்சி சரிபார்ப்பு பொது சேவை மையங்களின் வாயிலாக ஆய்வு செய்யப்பட்ட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் அட்டையை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் நம்முடைய மாநிலத்தில் மட்டும் 2,24,50,119 மின்னணு குடும்ப அட்டைகளில் உள்ள சுமார் 7,02,00,000 பயனாளிகள் ரேஷன் வாங்கி வருகின்றன. அரசின் உதவிகளை எளிதாக பெற வேண்டுமானால் ரேஷன் கார்டில் மிக மிக அவசியமாகும். எனினும் மேற்கண்ட சலுகைகளை பெறுவதற்காக போலி ரேஷன் கடைகளில் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. இதனால் மோசடிகளும் பெரிய அளவில் நடப்பாக தெரிகிறது. அதனால்தான் மோசடிகளை தடுத்து அரசின் திட்டங்களும் உதவிகளும் மக்களிடம் நேரடியாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே ரேஷன் கார்டில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்த கேஒய்சி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, உணவு தானியங்களை விநியோகிப்பதில் எந்தவிதமான முறைகேடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும், உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்த அரசால் ஒரு மலிவான அமைப்பு நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இப்படியொரு நிபந்தனையை தெரிவித்துள்ளது. அதன்படி ரேஷன் கார்டுகளில் உள்ள குடும்ப தலைவர், உறுப்பினர்களின் ஆதார் எண், பயோமெட்ரிக் பதிவுகள் அனைத்தும் சரிபார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்களின் விவரங்கள் சரியாக இருக்கும் வகையில் இகேஒய்சி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் மத்திய உணவுத்துறை அமைச்சகம் இருக்கிறது. தமிழகத்தில் ரேஷன் கார்டு அப்டேட் செய்வதற்கு www.tnpds.government.in என்ற வெப்சைட்டுக்குள் சென்று அப்டேட் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் அருகில் இருக்கும் அரசு இ-சேவை மையங்களுக்கு சென்றும் ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை 6 வருடங்களுக்கு பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறந்து இலவச அரிசி குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளை திறப்பதற்கான ஏற்பாட்டில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் இகேஒய்சி சரிபார்க்கும் நடவடிக்கையை குடிமைப் பொருள் வழங்கல் துறை முடுக்கிவிட்டிருப்பதாகவும், இந்த பணியை மேற்கொள்ள பொது சேவை மையத்தை அம்மாநில அரசு தேர்தல் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த 6 ஆண்டுகளாக ரேஷன் கடைகள் செயல்படாததால் இகேஒய்சி சரிபார்ப்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாததால் கைரேகை பதிவு, ஆதார் எண் சரிபார்ப்புக்கு பொது சேவை மையங்களை பயன்படுத்தி கொள்ள அரசு முடிவு செய்து இந்த திருத்தத்தினை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி இகேஒய்சி சரிபார்ப்பினை ஆன்லைன் மூலமாகவும் அல்லது நேரிலும் செய்யலாம். ஒருவேளை ஆன்லைனில் செய்ய முடியாவிட்டால் அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் உங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களை கொடுத்து எளிதாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஒய்சி சரிபார்ப்பு ஆரம்ப நிலையில்
மட்டுமே தற்போது உள்ள நிலையில், இந்த சரிபார்ப்பு பணியை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் செய்வதற்கான வழிமுறை விரைவில் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டு வந்தது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக 2019இல் புகார் எழுந்ததையடுத்து அப்போதைய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி அரசுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து ரேஷனில் அரிசி விநியோகம் செய்ய தடை விதிக்கப்பட்டு ரேஷன் கடைகளும் மூடப்பட்டன. பிறகு மத்திய அரசின் உத்தரவுப்படி நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கியில் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவரப்பட்டது. அதன்படி கடந்த 2019இல் ரேஷன் கடைகள் மூலமாக மூடப்பட்டன. இப்போது மீண்டும் 6 மாதங்கள் கழித்து கடைகள் திறக்க ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உணவுப் பொருட்கள் ஆதாரமாக இருப்பை ரேஷன் கடைகள் மத்திய மாநில அரசுகள் சார்பாக ரேஷன் கடைகள் வாயிலாக மானிய விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. இதன் மூலம் சுமார் 7 கோடிக்கும் அதிகமானவர்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்றனர். இருந்தாலும் பலர் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகளை கொண்டிருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இறந்தவர்களின் பெயரை நீக்காமல் இருப்பது, திருமணமான பிறகு பெண்களின் பெயரை புகுந்த வீட்டிலும் சேர்த்துவிட்டு தாயார் வீட்டிலிருந்து பெயரை நீக்காமல் இருப்பது என பல்வேறு மோசடிகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் ரேஷன் கடைகளில் ஏழை மக்களுக்காக விற்கப்படும் பொருட்களை வாங்கி சிலர் கள்ள சந்தையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை தடுக்கவும் மானிய விலையில் மட்டும் இலவசமாக வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியான மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு ரேஷன் கார்டில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக KYC செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண், வீட்டு முகவரி தொடர்பான ஆவணங்களை ஆன்லைன் வாயிலாகவே அல்லது ரேஷன் கடைகளிலே நேரடியாக சமர்ப்பித்து KYC அப்டேட் செய்து கொள்ளலாம். முதலில் அதற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. தற்போது அது நீடிக்கப்பட்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அனைவரும் தங்களுடைய ரேஷன் அட்டையில் KYC செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் KYC செய்து கொள்ளவில்லை என்றால் ரேஷன் கார்டு ரத்தாகும் சூழல் உண்டாகலாம். எனவே பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று தங்களுடைய KYC அப்டேட் செய்து கொள்ளலாம். ரேஷன் கடைகளில் நம்முடைய கைரேகை பதிவு செய்தாலே போதும், நம்முடைய விரல்கள் தானாகவே அப்டேட் ஆகிவிடும். ஆன்லைனை விட நேரடியாக ரேஷன் கடைக்கே சென்று KYC அப்டேட் செய்வது எளிமையானது. டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு இருக்கிறது என கடைசி நேரத்தில் சென்று அப்டேட் செய்வதை தவிர்த்து தற்போது இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.